வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து Thursday. சரி, ஓகே, ஒரு vlog ஒன்று எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து திணை தோசை. இதில் என்னென்னமா போட்டிருக்கீங்க இந்த தோசையில்? திணை தோசையில் ஒரு கப்பு இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு, திணை அரிசி ஒரு கப்பு. திணை காட்டுங்க. இது வந்து திணை அரிசி. இந்த திணை அரிசி ஒரு கப்பு, இட்லி அரிசி ஒரு கப்பு, அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவிட்டு ஒன்றா போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நேற்று அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி புளிச்சிருச்சு மாவு. இன்றைக்கி ஊற்றுறது தோசை வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகாத்தூள் பூண்டு, அது ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இப்போது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் மோர் குழம்பு கருணக்கிழங்கு ஃப்ரை பிளான் பண்ணியிருக்கோம். குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் வந்து சென்னா கொடுத்து விட்டோம். இன்றைக்கி ஸ்நாக் பாக்ஸில் சென்னாவும் இந்த நேந்திரம் வாழைப்பழமும் கொடுத்து விட்டுருக்கேன். இப்போ அவங்க வந்து ஸ்கூலில் இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி திணை தோசை கம்பு தோசைன்னு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. வெறும் வெள்ளை தோசை மாவுக்கு பதிலாக இந்த மாதிரியும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். திணையில் நிறைய பீட்டா கரோட்டின் இருக்குது. அதனால் திணையை சேர்த்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு முறை சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அது வெளியில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நம்ம இது மாதிரி தின் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ தின்னா முடியுதோ அவ்வளோ தின்னா போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி போட்டு ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes to 1 hour ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஊறிட்டு இருக்கட்டும். பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருணக்கிழங்கெல்லாம் அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். சைடில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருணக்கிழங்கோட காரம் வந்து தெரியாது நம்மளுக்கு. ஒரு மாதிரி காரம் அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்காது. புளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருணக்கிழங்கு போட்டுடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அதுக்குள்ளே கருணக்கிழங்கு வந்து வெந்துடும். கரெக்டாக 10 minutes ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து மோர் குழம்புக்கு இங்கே வந்து சொரக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்க போகிறாங்க அம்மா. அது தண்ணியில் கொஞ்சம் சொரக்காய் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதுவும் சொரக்காவே இங்கே தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து மோர் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது மாதிரி நம்ம வேக வச்சுருக்க கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருணக்கிழங்கு கிறிஸ்பியாக வர்றதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான். அரிசி மாவு வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். அதாவது உங்களோட நீங்கள் எவ்வளோ கருணக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து. இந்த பூண்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, இது காலையில் இருந்தது, அது மிச்சமாகிடுச்சு. ஸோ நான் அது போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் தான் போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு வந்து பார்த்து போடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டே அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இது கருணக்கிழங்கு போட்டு இது பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே போட்டு பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால இது உடையுது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதில் இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி உடையாது. இது வந்து எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour மேரினேட் ஆகட்டும். ஓகேவா? 1/2 an hour அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மோர் குழம்புக்கு வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 4 சாம்பார் வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வெங்காயம்
கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, தனியா வந்து 1 டீஸ்பூன் இருக்கும், பெருங்காயத்தூள் வந்து சும்மா 1 பிஞ்ச். நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து பச்சரிசியும் இருக்குது இதுக்குள்ளவே. அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்ச தண்ணியோடவே போட்டு அரைச்சிடலாம். தண்ணி நிறைய ஊற்றிருந்தீங்கன்னா கொஞ்சம் இருத்துருங்க, இல்லைன்னா அந்த தண்ணியோடவே போட்டுட்டு இதில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அடுத்து நான் வந்து கடலை வந்து வெறும் தக்காளி மட்டும் போட்டு வந்து ஒரு ட்ரை கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு எந்த மசாலா எதுவுமே கிடையாது, வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். சென்னா வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டதுனால இது குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்குலாம். 3 பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். அது போட்டுட்டு இப்போ வந்து இது நல்லா வதங்கணும். அவ்வளோதாங்க, கிரேவிக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு சென்னா போட்டுட்டா ரெடி ஆகிடும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனியாக அரைச்சி வச்சேன், அந்த தூள் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போட்டும். உப்பு கொஞ்சோண்டு, கடலையில் வந்து உப்பு போட்டு வேக வச்சாச்சு, அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த கிரேவி. வேக வச்சுருக்க சென்னா வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஒன்றா சேர்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி போட்டோம்னா இது ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ட்ரை கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு வந்து நம்ம அந்த சொரக்காய் வேக வச்சோம்ல, அதே பாத்திரத்துலேயே பண்ணிடலாம். 1 கப்பு தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதையும் இந்த தயிர்லேயே போட்டு கரைச்சிக்கலாம். அதையும் இந்த தயிர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சொரக்காய் வெந்திருக்கீங்க, நம்ம அந்த சொரக்காயில் சேர்த்துட வேண்டியதுதான். சொரக்காய் தண்ணி விடும், அதனால் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா அந்த தண்ணி இருத்துட்டு வேணால் தண்ணி குறைச்சி வேணும். வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. தனியாக வந்து ஒரு தாளிக்கிற இது அந்த கரண்டி இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான். தேங்காயில் செய்கிற எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறாங்க, கலருக்காக இன்னும் கொஞ்சம் போட்டு எங்கன்னா போட்டுக்கும், பத்தலாது இன்னும் கொஞ்சம். உப்பு, மஞ்சள் தூள், உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கலக்கிறதோட சரி, அப்பப்போ கரண்டி விட்டு நம்ம கலக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகாய் வச்சுருக்காங்க, இது போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொங்கி வருது பாருங்கள் அங்கங்கே. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த தாளிச்சதையும் கொட்டிடலாம். கொத்தமல்லி போட்டுருங்க. எவ்வளோ அப்படியே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த கருணக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிட போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இந்த இது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை போட்டுடலாம். ஆக்சுவலாக இது வந்து பேட்சாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும்.
பாருங்க சூப்பரா வந்திருக்கு. செம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேன் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் டிலே ஆகுது, லேட் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால். டேஸ்டி நல்லா இருக்காமோ? வெளியில் ஒரே ஆர்ப்பாட்டம் நடந்துட்டுருக்கு, விளையாடிட்டு இருக்காங்க. சரி ஓகே டின்னர் பண்ணிடலான்ட்டு. டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆலு பராட்டா மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக, சில்லி பவுடர் கொஞ்சம், பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் போடல. சும்மா ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா ஃபஸ்ட் வந்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா இதுலேயே வந்து கோதுமை மாவு போட்டு பிசைய போகிறேன். இந்த இது வந்து அண்ணி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வருது. குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லைக் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக தனியாக வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்தி மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃப் வச்சு பண்ணுறது அப்படி தான் நான் இது வரலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக வருது, அவ்வளோ சாஃப்டாக வருது. இதில் வந்து நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு பிசைய தான் நம்மளுக்கு அளவு தெரியும். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு 2 கரண்டி மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பிசைய தான் தெரியும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி கொஞ்சம் கூட விட வேண்டாம். நம்ம இந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரப்பதத்தை வச்சு நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த 2 கரண்டி இது போட்டது வந்து அது வந்து ஒரு 1/2 கப் இருக்கும். அதுவே வந்து கரெக்டாக இருக்குது மாவு. இன்னும் கொஞ்சம் தளராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு நாளைக்கு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட போகிறேன். இப்போ குட்டீஸ்க்காக மட்டும்தான் பண்ணுறது. எங்களுக்கு வந்து காலைல வச்ச மோர் குழம்பு சாதம் அதுவே இருக்குது. ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டுக்கலாம். இல்லாட்டி இது வந்து கொஞ்சம் ஒட்டும், அதனால் கிளிங் ரேப் மாதிரி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது வந்து அப்படியே ரொம்ப தின்னாலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு இதுவாக தான் திக்காக தான் பண்ண முடியும். கையிலேயே கூட பண்ணிடலாம் இதில் திரட்ட முடியலனா. குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும்.
அம்மு பிடிச்சிருக்கா? நல்லாக்கா? ஆ சொல்லுடா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? விஷ்வாக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதில் பார்த்து சொல்ல. என் ஃபேஸ் உனக்கு தெரியும். தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ வந்து குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க போட வேண்டியதுதான். இதோட இந்த vlog வைண்ட் அப் பண்ணுறோம். குட் நைட். தேங்க்யூ. பாய் பாய் சொல்லுங்க. இதில் பார்த்து சொல்லணும். கேமரா பார்த்து சொல்லணும். பாய்.